Hello guys, welcome to UG Max. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிரான்ஸ்பிளேஷன் ப்ராப்ளத்தில் வர்க்ஸ் அப்ராக்சிமேஷன் மெத்தட் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் வர்க்ஸ் அப்ராக்சிமேஷன் மெத்தடோடைய ஸ்டெப்ஸ் பார்த்துருந்தோம். இப்போ வர்க்ஸ் அப்ராக்சிமேஷனோடைய ப்ராப்ளம் பார்க்கலாம். ஒரு கிவன் மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, டிமாண்ட் அண்ட் சப்ளை வேல்யூ கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்பிளேஷன் ப்ராப்ளத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன செக் பண்ணுவோம்னா the given problem is balanced or unbalanced செக் பண்ணுவோம். அதை எப்படி செக் பண்ணுவோம்? டிமாண்ட் வேல்யூவும் சப்ளை வேல்யூவும் ஈக்குவலாக இருந்ததுன்னா அந்த given problem என்னன்னு சொல்லுவோம், பேலன்ஸ்னு சொல்லுவோம். இப்போ டிமாண்டோட வேல்யூ ஆட் பண்ணியிருக்கோம், 70, 30, 50 எவ்வளோ வருது, 150. நெக்ஸ்ட்டு சப்ளையோட வேல்யூ 65, 42, 43 ஆட் பண்ண எவ்வளோ வருது, 150. இப்போ டிமாண்ட் வேல்யூவும் சப்ளை வேல்யூ நம்மளுக்கு ஈக்குவலாக வருது. இதுலேருந்து என்னன்னு சொல்லலாம், அந்த given problem is பேலன்ஸ்னு சொல்லலாம். ஸ்டெப் 1, கொஷினில் என்ன மேட்ரிக்ஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அதை எழுதிக்கலாம். 5, 7, 8, 4, 4, 6, 6, 7, 7. டிமாண்ட் வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 70, 30, 50. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, 65, 42, 43. வர்க்ஸ் அப்ராக்சிமேஷன் மெத்தடில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு ரோவில் எது ஸ்மாலஸ்ட்டு 2 எலமெண்ட்டுன்னு பார்க்கணும். அப்போ எந்த 2 வேல்யூஸ் வந்து நம்மளுக்கு ஸ்மாலஸ்ட் வேல்யூவாக இருக்குது, 5 and 7. இப்போது 5 and 7க்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது, 2. நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோவில் ஃபஸ்ட்டு 2 ஸ்மாலஸ்ட் வேல்யூ எது, 4, 4. 4 and 4க்கு டிஃப்ரென்ஸ் இல்லை, எவ்வளோ தான் வரும், 0. நெக்ஸ்ட்டு 6 and 7க்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது, 1. இப்போ ரோ வைஸ் செக் பண்ணியிருக்கோம்ல, அது என்னன்னு சொல்கிறேன்னா ரோ பெனால்ட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம காலம் பெனால்ட்டி செக் பண்ண போகிறோம். 5 and 4 காலம் வைஸ் செக் பண்ணும்போது 5, 4, 6 இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு 2 ஸ்மாலஸ்ட் எலமெண்ட் எது, 5 and 4. 5 and 4க்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது, 1. நெக்ஸ்ட்டு 4 and 7க்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது, 3. நெக்ஸ்ட்டு 6 and 7க்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது, 1. இப்போ என்ன செக் பண்ணணும்னா மேக்ஸிமம் பெனால்ட்டி எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். இப்போ பெனால்ட்டி எது, இது ரோ பெனால்ட்டின்னு சொல்கிறோம், இது காலம் பெனால்ட்டின்னு சொல்கிறோம். இந்த 6 வேல்யூவில் மேக்ஸிமம் பெனால்ட்டி எங்கே இருக்குது, 3 தான் மேக்ஸிமம் பெனால்ட்டி. இப்போ அந்த கரஸ்பாண்டிங் காலமை சூஸ் பண்ணிக்கிறோம். கரஸ்பாண்டிங் காலமில் லீஸ்ட் செல் எதுன்னு பார்க்கணும். இப்போ 7, 4, 7 இருக்கா, இப்போ 4 தான் நம்மளுக்கு என்னது, லீஸ்ட் செல். அதோடைய டிமாண்ட் வேல்யூ என்ன இருக்குது, 30 இருக்குது. அதோடைய சப்ளை வேல்யூ என்ன இருக்குது, 42 இருக்குது. இப்போ 30 and 42ல் மினிமம் வேல்யூ எதுன்னு பார்க்கணும். 30 and 42ல் மினிமம் எது, 30 எடுத்துன்னு வந்து இங்கே அலோகேட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா 42லேருந்து 30யை சப்ட்ராக்ட் பண்ணணும். அப்போ இங்கே என்ன கிடைக்கும், 0. 42ல் 30 போயிடுச்சா 0, இங்கே எவ்வளோ இருக்கும், 12. நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா எந்த ரோ நம்மளுக்கு 0 ஆயிருக்கோ அந்த ரோவை என்ன பண்ண போகிறோம், கேன்சல் பண்ண போகிறோம். இப்போ ரோ வந்து இந்த வேல்யூ தான் உனக்கு என்னவாயிருக்கு, 0 ஆயிருக்கு. அப்போ இந்த ரோவை என்ன பண்ணிட்டோம், கேன்சல் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு ரிமைனிங் வேல்யூஸ் என்ன இருக்குது, 5, 7, 8, 6, 7, 7. டிமாண்ட் வேல்யூ எவ்வளோ இருக்குது, 70, 50, 65. இந்த 42 வந்து 12 நம்மளுக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு 43. சேம் ப்ரொசீஜர் தான், இங்கேயும் என்ன செக் பண்ண போகிறோம், 5 and 7க்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது, 2. நெக்ஸ்ட்டு 6 and 7க்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது, 1. நெக்ஸ்ட்டு காலம் பெனால்ட்டி செக் பண்ண போகிறோம். 5 and 6க்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது, 1. 7 and 7க்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது, டிஃப்ரென்ஸ் இல்லை, அப்போ 0. 8 and 7க்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது, 1. இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்கணுன்னா மேக்ஸிமம் பெனால்ட்டி எங்கன்னு பார்க்கணும். இப்போ ரோ பெனால்ட்டி 2 இருக்குது, காலம் பெனால்ட்டி 3 இருக்குது. இதில் மேக்ஸிமம் பெனால்ட்டி என்ன இருக்குது நம்மளுக்கு, 2. அதோடைய கரஸ்பாண்டிங் ரோவை சூஸ் பண்ணிக்கோங்க. ரோ என்ன இருக்குது, 5, 7, 8 இருக்குது. அதில் லீஸ்ட் செல் எங்கே இருக்குது, 5 தான் நம்மளுக்கு லீஸ்ட் செல். இப்போ அதை சூஸ் பண்ணிக்கிறோம். அதோடைய டிமாண்ட் வேல்யூ அண்ட் சப்ளை வேல்யூ. டிமாண்ட் வேல்யூ என்ன இருக்குது, 70. இது என்ன இருக்குது, 65. அப்போ 70 and 65ல் மினிமம் வேல்யூ எது, 65. 65 எடுத்துன்னு வந்தீங்க அலோகேட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா 70லேருந்து 65யை சப்ட்ராக்ட் பண்ணுறோம். இப்போ இங்கே என்னவாயிடும், 5 ஆகிடும், இங்கே என்னவாயிடும், 0 ஆகிடும். அப்போ நம்மளுக்கு 0 வந்து இந்த டைம் காலமில் கிடச்சிருக்கு. இப்போ இந்த காலம் வேல்யூவை கேன்சல் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 3 பாருங்கள். ஸ்டெப் 3ல் என்ன இருக்குது, 7, ரிமைனிங் வேல்யூ 7, 8,
7 அதோடைய டிமாண்ட் வேல்யூ 70 வந்து நம்மளுக்கு 5 சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த வேல்யூ வந்து என்னவா சேஞ்ச் ஆயிருக்கு 50. இங்கே என்ன இருக்கு 12 43 சேம் தான். ஃபர்ஸ்ட் என்ன செக் பண்ண போகிறோம் ரோ பெனால்ட்டி. இப்போ 6 and 7 and 8க்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கு 1. 7 and 7க்கு டிஃப்ரென்ஸ் இல்லை 0. நெக்ஸ்ட் 7 and 7க்கு 0 தான். நெக்ஸ்ட் 8 and 7க்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கு 1. இப்போ பாருங்க நம்மளுக்கு இங்கே ஒரு மேக்ஸிமம் பெனால்ட்டி 1 இருக்கு, காலம்ல ஒரு மேக்ஸிமம் பெனால்ட்டி 1 இருக்கு. நம்ம இப்போ ரோ பெனால்ட்டியே சூஸ் பண்ணிக்கலாம். ரோ பெனால்ட்டி என்ன இருக்கு 1 இருக்கு. இப்போ இந்த பெனால்ட்டியை சூஸ் பண்ணிக்கிறோம். அதோடைய கரஸ்பாண்டிங் ரோல லீஸ்ட் செல் எது 7. 7உடைய டிமாண்ட் வேல்யூ அண்ட் சப்ளை வேல்யூ சூஸ் பண்ண போகிறோம். டிமாண்ட் வேல்யூ என்ன இருக்குது 5 and 12. 5 and 12ல மினிமம் வேல்யூ எது 5. 5 வந்து இங்கே அலோகேட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு 12லேருந்து 5 சப்ட்ராக்ட் பண்ணுறோம். அப்போ 12லேருந்து இங்கே 5 சப்ட்ராக்ட் பண்ணால் இங்கே என்ன கிடைக்கும் 0. இங்கே என்ன கிடைக்கும் 7. இப்போ நம்மளுக்கு 0 ரோவில் கிடச்சிருக்கு. இந்த ரோ வேல்யூவை கேன்சல் பண்ணிடும். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 4 பாருங்கள். ரிமைனிங் வேல்யூஸ் என்ன இருக்குது 7 7 50 7 43. இப்போ லாஸ்ட் 4th ஸ்டெப் பாருங்கள். இப்போ 7 7 இருக்குது. நம்மளுக்கு பெனால்ட்டி செக் பண்ணாலும் இங்கே என்ன வருது 0 வருது. இது நம்ம காலம் வைஸும் பெனால்ட்டி செக் பண்ண முடியாது. அப்போது இந்த டிமாண்ட் வேல்யூவை நம்ம என்னன்னு சூஸ் பண்ணிக்கிறோன்னா பெனால்ட்டியாக சூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ 7 எடுத்துன்னு வந்து இங்கே அலோகேட் பண்ணுறோம். வேர்கஸ் அப்ராக்சிமேஷன் மெத்தடில் இந்த மாதிரி ஒரு காலம் ஒரு ரோ இருந்துச்சுன்னா இந்த மாதிரி லாஸ்ட் டிமாண்ட் வேல்யூ ஆர் சப்ளை வேல்யூ எடுத்துன்னு வந்து அலோகேட் பண்ணி முடிச்சிடலாம். த சொல்யூஷன் இஸ் இப்போ என்ன பண்ணியிருக்கோன்னா கிவன் கொஷினில் என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அதை எழுதியிருக்கோம். இப்போ ஸ்டெப் 1ல் நம்மளுக்கு என்ன அலோகேஷன் கிடச்சிது 4ல் 30 கிடச்சிருக்கு. அந்த வேல்யூ எடுத்துன்னு வந்து இங்கே அலோகேட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஸ்டெப்பில் என்ன அலோகேஷன் கிடச்சிது 5ல் 65 கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஸ்டெப்பில் என்ன அலோகேஷன் கிடச்சிருக்கு 7ல் 5 கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து ஸ்டெப்பில் 7ல் என்ன அலோகேஷன் கிடச்சிருக்கு 7. இந்த 7ல் என்ன அலோகேஷன் கிடச்சிருக்கு 43. இப்போ நம்பர் ஆஃப் அலோகேஷன் செக் பண்ணுறோம். நம்பர் ஆஃப் அலோகேஷன் எத்தனை இருக்குது 1 2 3 4 5. இப்போ நம்பர் ஆஃப் அலோகேஷன் ஈக்குவல் டு என்னன்னு போடலாம் 5. இப்போ ஃபார்முலாவில் செக் பண்ணுறோம். எம் மீன்ஸ் நம்பர் ஆஃப் ரோ 1 2 3 ரோஸ் இருக்கா ப்ளஸ் காலம் n மீன்ஸ் நம்பர் ஆஃப் காலம் 1 2 3 காலம் இருக்குது மைனஸ் 1. இப்போ நம்பர் ஆஃப் அலோகேஷன் நம்மளுக்கு 5 வந்திருக்கு. இங்கே 6 minus 1 ஆல்சோ 5. இப்போ நம்பர் ஆஃப் அலோகேஷனும் ஃபார்முலா செக் பண்ணும்போது ஈக்குவலாக வந்திருக்கு. த கிவன் ப்ராப்ளம் இஸ் நான் டீஜெனரேட்னு சொல்லுவோம். ஈக்குவலாக வரலன்னா நம்ம எப்சிலன் ஆட் பண்ணி போடுவோம். அது லாஸ்ட் வீடியோவில் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் என்ன செக் பண்ண போகிறோம்னா டிரான்ஸ்லேஷன் காஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். டிரான்ஸ்லேஷன் காஸ்ட் இஸ் இப்போ நம்மளுக்கு அலோகேஷன் என்னென்ன கிடச்சிது ஃபஸ்ட்டு செல்லில் 5ல் என்ன அலோகேஷன் கிடச்சிருக்கு 65 இன்ட்டு 5 ப்ளஸ் செகண்ட் என்ன அலோகேஷன் கிடச்சிருக்கு 7 இன்ட்டு 5. அடுத்தது என்ன அலோகேஷன் கிடச்சிருக்கு 30 இன்ட்டு 4. 30 இன்ட்டு 4 4 இன்ட்டு 30 எப்படி வேணாலும் போடலாம். நெக்ஸ்ட்டு 7 இன்ட்டு 7. நெக்ஸ்ட் என்ன இருக்குது 43 இன்ட்டு 7. இந்த எல்லா வேல்யூவும் என்ன பண்ண போகிறோம் மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ண போகிறோம். 65 இன்ட்டு 5 எவ்வளோ வருது 390 ப்ளஸ் 7 இன்ட்டு 5 35 ப்ளஸ் 4 இன்ட்டு 30 120 7 இன்ட்டு 7 49 43 இன்ட்டு 7 172. இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னா 830. The translation cost value.